அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லிவ் ஃபார் ஆஹிரா. இன்றைக்கி நம்ம சேனலில் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள், சிறந்த 10 நாட்களில் உள்ள அரஃபா நாளில் நான் என்னென்னலாம் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த அரஃபா நாள் வந்து ஹஜ் பெருநாளுக்கு மொதல் நாள், அதாவது துல்ஹஜ்ஜுடைய 9வது பிறை அன்னைக்கு அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய மைதானத்தில் ஹாஜிகள் எல்லாரும் ஒன்று கூடியிருப்பாங்க. அன்றைக்கு கேட்கப்படுகின்ற துவா கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளால் ஹஜ்ஜி செய்ய முடியல, நம்ம வீட்டில் தானே இருக்கோம், ஸோ நம்ம எப்படி இந்த அரஃபா நாளை சிறப்பாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நோன்பு வைக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, அரஃபாவுடைய நாளில் யார் நோன்பு நோற்பாங்களோ அவங்களுடைய முந்தைய ஓராண்டு பாவமும் பிந்தைய ஓராண்டு பாவமும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அன்னைக்கு நான் நோன்பு நோக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு நோன்பு நோக்கிறதோடு சேர்த்து 5 டைம்ஸ் ப்ரேயர், அது நம்ம டெய்லி பண்ணுறது தான், இருந்தாலும் அதோடைய சேர்த்து நான் வந்து 5 டைம்ஸ் கரெக்டாக தொழுகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பிளான். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா தஹஜ்ஜுத். இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள்லையுமே நம்ம தஹஜ்ஜுத் தொழுகிறது ரொம்ப சிறப்பு. ஆனால் இன்றைய அரஃபா நாளில் நம்ம தஹஜ்ஜுத் தொழுகணும், தஹஜ்ஜுத் தொழுது அன்றைக்கு நிறைய துவா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை செகண்டாக தஹஜ்ஜுத் வச்சுருக்கேன். மூணாவதாக விக்ரு செய்கிறது. அதிகமாக சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு இந்த அல்லாஹுக்கு பிடித்தமான திக்ருகளை அதிகமாக செய்யணும். அதன் மூலயமா அல்லாஹ்கிட்ட இன்னும் அதிகமாக நெருங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் 3வது பிளானாக திக்ரு வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ஒன் துவா. அன்றைக்கு கேட்குற துவா கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்றைக்கு துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள் ஃபுல்லாகவே, அந்த அரஃபாவுடைய நாள் ஃபுல்லாகவே நம்ம அதிகமாக துவா கேட்கணும் அப்படின்னு ஒரு துவா லிஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு துவா கேட்கும் போது சில விஷயங்கள் மறந்துடுவோம் இல்லையா, அதனால் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒரு துவா லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா துவா ஆஃப் அரஃபா. அரஃபா நாளில் கேட்கக்கூடிய துவா, அது என்ன துவா அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தக்பீர் சொல்லணும் இல்லையா, பிறை 9, பிறை 10, பிறை 11, பிறை 12, பிறை 13, இந்த 5 நாட்களுமே நம்ம தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்லணும். ஸோ அதையும் சேர்த்து இதில் நான் பிளானில் சேர்த்துருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே இதே மாதிரி பிளான் பண்ணி இந்த அரஃபாவுடைய நாளில் நிறைய நன்மைகளை சேர்த்து நம்மளுடைய துவாக்கள் எல்லாமே அங்கீகரிக்கப்பட அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.